தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. இந்த விஷயத்துல நம்ம ரோம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே அடுத்ததா பார்த்தோம்னா ரோமை நோக்கி நம்ம போகணுமான்ற மாதிரி போய் நிற்கிறது. ரொம்ப ஹீட்டடா பொலிட்டிக்கல் இதுக்கு நடுவில் ஒரு லைட்டா மெலடி. பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார். மூலம் நார்டிக் நேஷன்ஸ் சொல்லக்கூடிய நாடுகளுக்கு சென்றார். அதுக்கு முன்னதாக யுஏஇக்கு போய் பெட்ரோலிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டார். இந்தியாவில் முதலீடுகள் செய்வதற்கான பல அவசரமான ஒரு பயணமாக அது மேற்கொண்டது. ஆக்சுவலி அந்த நார்டிக் நேஷன்ஸ்க்கான திட்டம் மட்டும்தான் முதலிருந்தே இருந்தது. யுஏஇ பயணம்ன்றது ஃபைனல் மினிட்ல லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி ஒரு பயணமாக மேற்கொள்ளப்பட்டது. பிறகு நார்டிக் நேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்வீடன், பின்லாந்து, நார்வே உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லாம் சென்றார். அதன் பிறகு பார்த்தோன்னா இப்போ இட்டலியில இருக்கிறார். இட்டலியில அங்க அவர் போனப்போ அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு இந்த மெலடி அப்படின்ற சாக்லேட்டை கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அவங்க பேரு மெலோனி, இவங்க பேர் மோடி. ஸோ அதை வச்சுட்டு மெலோடி அப்படின்னு அவங்க முன்பு ஒரு சில வருடங்கள் முன்பு ஒரு ட்வீட் போடவே அது தொடர்ந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது. இவர்கள் எப்போது சந்தித்தாலும் அப்படிதான் இருக்கிறது. அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க மோடி இஸ் மை இன்ஸ்பைரிங் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இவர்களை வைத்து ரீல்ஸ் வருவது, பாடல்கள் வருவது, படங்கள் எப்படி போகுது அப்படின்றத பார்த்திருக்கோம். இந்த இதுல இப்போ இது கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய விமர்சன பொருளாக மாறி ஏதோ ஒரு நாளை பின்ன சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ஒரு நெட்டிசன்கள், ஒரு இன்ஃபுளுசர், ஒரு டார்கெட்டடா பயட்டா பண்ணக்கூடியவங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி திரு ராகுல் காந்தியை விமர்சிக்கிறார். இது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகல்ல அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறது? என்ன எதனால விமர்சிக்கிறார்? என்ன சொல்றாரு? எதனால என்ன பிரச்சனை? மெலடியாமா இல்ல, இந்தியா தத்தளிச்சுட்டு இருக்குது. இங்க பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, விலைவாசி உயர்வு, கேஸ் இல்ல, தட்டுப்பாடு. அந்த நேரத்துல கோவத்துல இருக்காங்க, ஏழைகள்லாம் இதுல நாங்கெல்லாம் அல்லாடிட்டு இருக்கோம். நீங்க சாக்லேட் கொடுத்துட்டு கேக் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ரோம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்தாருங்கிற சென்ஸை தான் அவர் அங்க கொடுக்க விரும்புறாரு. அந்த டோன்ல வேற ஒரு சென்ஸும் உள்ள போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க 2 பேரும் என்னங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க மாதிரியான ஒரு சென்ஸ் கொடுக்குறாங்க. இது காங்கிரஸ் கட்சிட்டு ரொம்ப புது விஷயம் இல்லை. இது நம்ம ரொம்ப அதிகமா பார்த்துருக்குறோம். நம்ம திரு அமரர் இளங்கோவன் அவர்கள் இதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல மாநில தலைவராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா அவர்களையும் திரு நரேந்திர மோடியுமே அவங்க மீட்டிங்ல இருந்த போது அவங்களை எப்படி அதை பேசினாரு அப்படிங்கிறத நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டிற்கு மரியாதை நிமித்தமாக புரோட்டோகாலை மீறி தனது நண்பர் என்ற அடிப்படையில மோடி அவர்கள் 2015 சென்ற போது அப்ப சொன்னது அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை சொன்னாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்றது புதுசே இல்லைங்கிற பாக்குறோம். அப்ப வெளிநாட்டுக்கு ஒரு நம்ம நாட்டுடைய பிரதமர், நம்முடைய அடையாளம், அவர் போய் நிக்கிறார் அப்படின்னா அவரை எந்த மாதிரியான விமர்சிக்கிறதுங்கிறது கூட ஒரு வரையறை இருக்கணும். அந்த வரையறையை எப்போதுமே காங்கிரஸ் கட்சி மதிச்சது இல்லைங்கிறத நான் பாக்குறோம். இது வழக்கமாக இருந்திருக்கு, அது புதுசு இல்லைன்னு பாக்குறோம். மவுண்ட் பேட்டன் பிரபு அண்ட் நேரு பத்தி என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். அந்த கணக்கு, அந்த குடும்பம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். இது திரும்ப 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 வேற பேசப்பட்ட விஷயங்கள் நான் சொல்ல வரேன். சைனாக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்றிருந்த போது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சேர்ந்து அந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவரோட அன்னைக்கு இவர் இந்தியன் காங்கிரஸோடைய அகில இந்திய தலைவராக இருந்தார். அப்போ கையெழுத்து போட்ட போது என்னங்கிற என்னைக்கா சொல்லியிருக்காரான்னு பார்க்கணும். இந்த 5 மாநில தேர்தல் நடந்த போது எந்த மாநிலத்துக்காவது வந்தாரா அப்படின்னு பார்க்கணும். ஒரே ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு, 2 தடவை கேரளாக்கு, ஒரே ஒரு தடவை வெஸ்ட் பெங்காலுக்கு, வேற எங்கேயும் போகவே இல்லைன்னு பார்க்கணும். அப்போ எங்க பிரச்சாரத்துக்கு போகாம எங்க போனாருங்கிற பார்க்கணும். அந்த நேரத்தில் கூட வெளிநாட்டுக்கு போனாருங்கிற பார்க்கணும். திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. திரு ராகுல் காந்தியோடைய வருமானம் 11 கோடி லாஸ்ட் 6 இயர்ஸ்ல 7 இயர்ஸ்ல. ஆனா அவர் வெளிநாட்டுக்கு பயணத்தை செலவழிச்சது மட்டுமே 66 கோடி. யார் செலவழிச்சாங்கிற நான் சொல்லுவேன் அப்படின்றார். யோசிக்க வேண்டிய கேள்வியா இல்லையா? வருமானமே 11 கோடி, செலவானது 60 கோடி, எல்லாமே வெளிநாட்டு பயணம். யார் கொடுத்தாங்க? நேபாளில போய் எத்தனை முறை உட்கார்ந்துருக்காரு. நேபாளில அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாருங்கிற வரைக்கும் போட்டோ அவரே ரிலீஸ் பண்ணிருக்காரு. இது யாருமே ஸ்பை பண்ணி எல்லாம் வச்சு நம்ம பண்ண விஷயம்ல அவரே ரிலீஸ் பண்ணிருக்காரு. அப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பாரத பிரதமரை பார்த்து என்ன சொல்றாருங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. நீங்க கட்டாயமா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஒரு பிரதமரை வெறும் இந்தியாவுடைய அடையாளமா பார்த்து போயிட முடியாது. ஒரு கட்சியின் தலைவரும் கூட அதுல குழப்பம் இல்லை. நீங்க லக்கான பிடிச்சிருக்கலன்னா அது கட்டாயமா ஒரு ஆபத்தை நோக்கி போயிடும். அப்ப எதிர்கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, சரி. ஆனா என்னவா விமர்சிக்கிறீங்க, எப்ப விமர்சிக்கிறீங்க பார்க்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பர்சனல் ரேப்போர்ட்னால இன்னைக்கு இந்த மெலோடி சாக்லேட் பேசப்படுது. இந்த பர்சனல் ரேப்போர்ட்னால எவ்வளவு விஷயங்கள் சாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். நீங்க டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் மாதிரியான ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஆளு,
கண்ணா என்னனாலும் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் கூட இல்லாம அவர் போட்ட ஆர்டர் ரிவர்ஸ் பண்ண வச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வந்து பைடனோட போட்ட ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அதை கணக்காட்டே சொல்லலாம். இவரா 50%ங்க அப்படின்ட்டாரு. இப்போ வரைக்கும் அக்ரிமெண்ட் செய்யனால அவரா 25 திரும்ப மாத்தினார். இது எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ப எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. அரபு நாடுகள்ல இன்னைக்கு நமக்கு அவ்வளவு பெரிய நட்பு மரியாதை இருக்கு. பாகிஸ்தான் அவ்வளவு வந்து இஸ்லாம் அப்படிங்கிற விஷயத்துல கனெக்ட் பண்ண பார்த்தாலும் அந்த அரபு நாடுகள் அத்தனையுமே நம்ம மேல அவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடினால. பிரதர்னு கூப்பிடுறாங்க. யுஏயோட மன்னர் வந்து மோடி அவர்களையும், மோடி அவர்கள் வந்து அவரையும் வந்து பிரதர்ஸ். ஆமா, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அசாத்தியமான விஷயங்களா நீங்க போற நாடுகள்ல பூரா அந்த நாட்டுடைய உயரிய விருது, நம்ம நாட்டுக்கு பாரத ரத்னா மாதிரி நம்ம எப்படி நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுத்தோமோ அது மாதிரி வந்து இந்த நாட்டுடைய உயரிய விருது வாங்கிட்டே இருக்கிறார். இது வரைக்கும் 18-19 மேல வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். 30 கிட்ட தொட்ட 30 எல்லா நாட்டுகளுடைய ஹையஸ்ட் அவார்டு ஏதோ அது வந்து சிவிலியன் அவார்டு கொடுத்துறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் தி ஸ்டேட், லீடர் ஆஃப் அ கண்ட்ரி, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இரு நாடுகளின் உயரிய விருதையும் பெற்ற ஒரே நபர் இவர் தான். அதான் சொல்றேன். அந்த மாதிரி போய் நிக்கும் போது ஐரோப்பிய நாடுகள் வந்து பல காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. அவளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. அவங்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான நாடுகள்ட்ட நம்ம நட்புறவு பண்ணி நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சியில் பாக்குறோம். நம்ம வந்து நியூசிலாண்டா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், மற்ற நாடுகள் எல்லா நாளும் நம்ம வந்து அவ்வளவு மெட்டிகுலஸா பிளான் பண்ணி மைக்ரோ இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்து ஒவ்வொரு மீட்டுக்கும் தனித்தனியாவே ஒரு டீட்டெயில் போடுறாங்க. நாங்க நெதர்லாண்ட்ஸ்ல போனது மூலமா என்ன சாதிச்சோம், இட்டாலி போனது மூலமா என்ன சாதிச்சோம், ஒவ்வொரு. அப்ப அவ்வளவு பெரிய மெட்டிகுலஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் இருக்கிற இடத்துல இதை ஏதோ சும்மா நாத்துக்கு வந்து ஏதோ 2 பேர் சந்திச்சுட்டாங்க, ஒரு ஆம்பளை பொம்பளை செஞ்சுட்டாங்க மாதிரி கொண்டு போய் நிக்கிறது வந்து இந்த அரசியல் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரணம். காங்கிரஸ் எவ்வளவு மோசமான நிலைக்கு போகுதுங்கிறதுக்கு உதாரணம். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசம் இல்லாம நீங்க வந்து சொன்னீங்க இப்படி வந்து இங்க பாருங்க அமெரிக்கால இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க, நீங்க என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க. இதேதான் ஆம் ஆத்மியோட தேசிய செய்தி தொடர்பாளர் கேள்வி எழுப்புகிறார். காங்கிரஸ் கட்சிக்கு இது மாதிரி பிஜேபிக்கு ஃபுல் டாஸ் போட்டு கொடுக்கறதே தான் வேலையா போச்சு. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி கேள்வி எழுப்பாம பிஜேபியில மோடி இப்படி பண்ணாரு அது பண்ணாருன்னு பர்சனல் அட்டாக் பண்ணீங்கன்னா அது அவருக்கு ஆதரவா தான் போய் நிற்கும். ராகுல் காந்திக்கு இதே வேலையா போச்சு. அவர் தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பிஜேபி ஏஜென்ட்னு விமர்சிக்கிறார். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். அவங்க ரொம்ப தெளிவா கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸே பண்ணாம எடுத்து கொடுக்க வேண்டிய மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் 1000 உண்டு. நீங்க அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருந்த போது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருந்தாரு. அது வந்து வழக்கமா யார் செய்வாங்க, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா உள்ள இருந்து சில டாக்குமெண்ட்களை எடுக்கணும். அப்ப வந்து அந்த வேலையில அவர் பண்ற அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இன்னைக்கு இருக்கக்கூடியவர் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். இந்தியால எவ்வளவு பியூரோக்ராட்ஸ் வந்து காங்கிரஸ் வரணும் பிஜேபி கூட நினைப்பாங்க, இருக்கிற பொசிஷன் இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட உள்ள போயிட்டு இன்புட் எடுத்து கவர்மெண்ட் என்ன தப்பு நடக்கு, என்ன கோளாறு நடக்கு, என்ன நடந்திருக்கணும், போன பிள்ளை என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி விசாரிச்சு எடுத்து வச்சுட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக்மேட் வைக்காம அம்பானி செஞ்சுட்டாரு, அதானி ஓவன் ஆயிட்டாரு, மோடிக்கு எந்த என்னமோ சம்பந்தம்லாம் இருக்கு. இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவ்வளவு பெரிய டீட்டெயிலான விஷயத்தை போட்டிருக்காங்க. எவ்வளவு ஸ்கீம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும் செஞ்சிருக்கோம், எவ்வளவு டெவலப்மெண்ட் எவ்வரி இயர் வாய் இயருங்க பிஎஃப் ஓட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அப்பன்னு என்ன தெரியுதுங்க, மரபு சார்ந்த முறை சார்ந்த தொழிலாளருடைய எண்ணிக்கையை கூட்டிட்டு போகுது. அதுவே கூட்டிட்டு போகுது. அப்ப ஒரு கம்பெனி பிஎஃப்ங்கிறது ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டிய விஷயம். அப்ப அந்த கம்பெனி ஆளை வந்து சேர்த்துட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து இது வந்து ரொம்ப ஒரு கார்பரேட்ல இண்டஸ்ட்ரியில தான் இது நடக்கும். அப்ப அவ்வளவு ஃபார்மலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. 2021 இருந்து இப்ப வரைக்குமான இந்த 3 வருஷ காலத்துல இந்தியாவுல 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் ஜிசிசின்னு சொல்லக்கூடிய ஹைலி பெய்டு இந்த ஐடி செக்டர் போன்றதுல ஹைலி பெய்டு ஜாப்ஸ் 20 லட்சம் புதுதாக உருவாயிருக்கு. நிறைய சொல்லிட்டே போலான்னு வச்சுக்கோங்க. இந்த 11 வருஷத்துல 25 கோடி பேர் வறுமை கோட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இது எல்லாமே சர்வதேச தரவுகள். ஏதோ வந்து கிரண் ரிஜிஜு சொன்னாரு, மோடி சொன்னாரு, அமித்ஷா சொன்னாரு, இவங்களே சொல்லிட்டாங்கல்ல. இன்டர்நேஷனல் தரவுகளை நம்ம இப்ப வரைக்கும் சொன்ன இன்னைக்கு நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக நம்ம இந்தியா தான் இருக்கு. அது வந்து மொத்த 2% 3% இருக்கும்போது இது வரைக்கும் யாருமே ரிசெஷன்ல இருக்காங்க. அதான் யாருமே நமக்கு வந்து இந்தியாவை கணக்கிட்ட யாருமே 6க்கு கீழே சொல்லி 6.5 6.6 7 தொற்று இப்படிதான் இருக்காங்க. தவிர சைனால இருந்து அமெரிக்கால இருந்து 2 3 ஓடிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்ப உண்மையான பிரச்சனை என்னங்கிறது புரியாம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது அரசியல் அண்ட் காங்கிரஸ் கட்சி அண்ட் திரு ராகுல் காந்தி. இது மூன்றுடைய நிலைமை ரசம் தரம் என்னவா இருக்கு காட்டு. ஓகே, ரசம் தரம் அப்படிலாம் பார்க்கும்போது எல்லாமே ரியல் வேர்ல்ட்ல இருக்கும்போது ரியல் வேர்ல்ட்ல சிலர் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்புறம் தான் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவங்களா இல்ல நம்ம தான் ரியல் வேர்ல்ட்ல இருக்குமான்னு டவுட் இருந்தது. இங்க பார்த்தோம்னா கேள்வி இங்க வந்து நிக்குது சார். தாவேகாவினர் தொடர்ந்து விமர்சிக்கப்படுவது ரீல்ஸ்ல இருக்காதீங்க சார், ரியல் வேர்ல்டுக்கு வாங்க அப்படின்னு. இந்த இடத்துல ரீல்ஸ் மீண்டும் ஒரு பிளாஷ் பாயிண்ட் வந்திருக்கிறது. தாவேகாவினர் பலர் வந்து ரீல்ஸுக்காக சில விஷயங்களை செய்கின்றனர் அப்படின்னு பெரும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. இணையத்துல தாண்டி பொது இடங்களிலும் வந்து பல இடங்கள்ல வந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இட்ஸ் கலெக்டிவ் வாய்ஸா வந்துட்டு இருக்குன்றத பார்க்கிறோம். குறிப்பா சமீபத்துல திரு தாம்பரத்தை சேர்ந்த எம்எல்ஏ அவர் வந்து
மைக்கு போட்டுக்கிட்டு 4 கேமராமேனோடய சென்று பல இடங்களை ஆய்வு செய்தார். டாஸ்மாக்ல மூடப்படாத கடை, அந்த ஆர்டர்ல சொல்லப்படாத கடைக்கெல்லாம் போய் நேரடியா கேட்டு நீங்க வந்து இன்னும் கடையை மூடலையா அப்படின்னு கேட்டார். அவர் வந்து திரு முடிக்கிறாங்க, ஆப்போசிட்ல சொன்னாங்க, பக்கத்துல இருக்கவங்கள பேசுறாங்கன்றாங்க. அதே போல மருத்துவமனைக்கு திடீர்னு உள்ள விசிட் அப்படின்னு போயிட்டு அவர்கள் செய்தார்னு வருது. மறுபக்கத்துல டெக் மஹேந்திரா எரிஞ்சிட்டு இருக்கும் போது கத்தி மியூசிக் போட்டு நடந்து போறாரு எம்எல்ஏ. அது வந்து ஆய்வு பணிக்கு கூட பேக்ரவுண்ட் மியூசிக், ஆமா கத்திப்பட மியூசிக் வந்து கத்திப்பட மியூசிக் போட்டுட்டு போறாங்க அப்படின்ட்டு. இது இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னொரு விமர்சனம் வந்திருக்கிறது. மருத்துவமனையில தாவேகாவுடைய மருத்துவ அணி அவங்க சென்று ஆய்வு செஞ்சிருக்காங்க. அது ஒரு பெரும் பிரச்சனையை திரு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்ன நடக்குது? ரீல்ஸ் டு ரியல். பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்க அலுவலகத்தில் செல்வதற்கான அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. நடமாடும் உரிமை நாடு முழுக்க இருக்கிறது. அன்லஸ் அன்டில் இட்ஸ் இன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதை தவிர நீங்க எதுவும் போயிட முடியாது. ராணுவத்துடைய பகுதி, பிரதமருடைய அலுவலகம், தலைமைச் செயலகம், ஆளுநர் மாளிகை, முதல்வருடைய இல்லம், இது மாதிரியான இடங்கள்ல நீங்க வந்து எனக்கு ஃப்ரீடம் இருக்கு சார் போக முடியாது. அரசு அலுவலகம் எல்லாத்துலயுமே போக முடியும். நாடு முழுக்க நடமாடும், அந்த நடமாடும் உரிமை இருக்கு. தாவேகாக்காரங்களுக்கு இருக்கு. ஆப்வியஸா எம்எல்ஏக்கள், அதாவது மக்கள் பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவர்கள் ஆய்வுக்கு செல்லலாம். அது கடமையும் கூட, உரிமையும் மட்டும். நான் முதல்ல சொன்னது உரிமை, ரெண்டாவது சொன்னது கடமை. கடமை கட்டாயமா செய்யணும். ஆனா இந்த கேமரா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்லது ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாரும் விமர்சனம் நல்லது என்னன்னா, இந்த கேமரா வச்சுட்டு ஆடியோ வச்சுட்டு போறது மூலமா எக்ஸ்போஸ் ஆறது டாஸ்மாக் கடை இல்ல, அந்த எம்எல்ஏ தான். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம ஒரு கடையை மூடிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி நம்ம போய் இங்க போய் சீன் போட்டு நம்ம வந்து சிவன் சொல்லிட்டு நம்ம கிளம்புறாரு. ஆனா எந்த கடையை மூடி இருக்காங்கன்னு தெரியல, அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியல, அந்த கடைக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எங்க இருக்குன்னு தெரியல. நேரம் போய் அவரை வாங்கி வச்சிருப்பாரு, நேரம் அங்க போயிட்டு இருக்க மாட்டார்ல. அப்ப அங்க போய் பார்க்கும்போது கடையை மூடியாச்சுல அப்படின்னு சினிமா மாதிரி போ 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 போயிட்டே அப்படி கடையை மூட முடியாது. முதல்ல அதை நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலுமே உடனே ஷட் டவுன் பண்ணிட்டு சாவி போட்டு போற விஷயம் இல்ல. உள்ள இருக்கக்கூடிய சரக்குக்கு யார் பொறுப்பு? அதை ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, அடுத்து வண்டி வரணும்ல, அங்களுடைய கேஷுக்கு யார் பொறுப்பு? அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய வாடகைதாரர் இருப்பார்ல. இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்னைக்கு பேசியிருக்கு. நீங்க வந்து டாஸ்மாக் கடையை மூடுறத வரவேற்கிறோம், நல்ல விஷயம். இந்த பில்டிங் ஒப்பந்தார சண்டைக்கு வரான். இப்ப நீ டாஸ்மாக் வச்சுட்டேன், எனக்கு வேற எவனும் வாடகைக்கு வர மாட்டான். ஏன்னா இந்த அடையாளமே டாஸ்மாக் ஆகி போச்சு. நீ இப்போ 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு இப்போ வந்து காலி பண்ணிட்டு போறான். இப்ப நான் வந்து அடுத்த 2 வருஷம் என்ன பண்றேன்? ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. இதை அட்ரஸ் பண்ணணும், காலி பண்ணுங்கிறதா குழப்பம் இல்ல. அப்ப இந்த எம்எல்ஏக்கள் இதை பத்திய முன்னாடி பின்னாடி கூடிய எந்த கான்சிக்வன்ஸும் தெரியாம நம்ம ஒரு சீனை போடுவோம், ஒரு படத்தை காட்டுவோம், ரீல்ஸ் போடுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் பட்டன் வச்சிருக்கேன், லைட் வச்சிருக்கேன், கேமரா வச்சிருக்கேன், நீங்க வந்து கடையை மூடு கிடையாது ரொம்ப தெளிவாக பாஸ். இது 41 கிடையாது, இது 44ஆம் நம்பர். 44ஆம் நம்பர் கிடையா, 41 கிடையாது, திரும்பி அப்புறம் தேடி போறான்னு பாக்குறோம். அப்ப தானாக முன் வந்து பப்ளிசிட்டிக்காக ட்ரை பண்ணாங்கன்னா அவர்கள் அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய லாகிங்கை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, அவர்களுடைய லாகிங்கை எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க. அது நாட்டுக்கு நல்லதான். ஓகே பாருங்கப்பா எப்படி இருக்கான்னு பார்த்து. தூத்துக்குடியில இந்த அம்மா வந்து நேரடியா போய் நாங்க வந்து தாவேக்கல மருத்துவமனையில இருக்கிற ஒரு அம்மா வந்து நான் மருத்துவமனையில போய் பண்ணேன். மாரிதாஸ் சொல்றாரு, அவங்க வந்து மருத்துவரும் கிடையாது, நர்ஸும் கிடையாது, போயிருக்காங்க. கோட் வேர்லாம் போய் போட்டிருக்காங்க போல தெரியுது. நர்ஸ் மாதிரி ஒரு என்ன கணக்குல அவங்க போட்டாங்க. இது சட்டவிரோதம், ட்ரெஸ்பாசிங். இது டாக்டராவே இப்ப வந்து அந்த அம்மா நர்ஸா டாக்டரா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த அம்மா உண்மையிலேயே மருத்துவர் அணியில இருந்து மருத்துவராகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஆய்வு போறதுக்கான எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்க ரெண்டா புரிஞ்சுக்கணும், எம்எல்ஏ வேற, இந்த அம்மா வேறங்கிற புரிஞ்சுக்கணும். அப்ப எம்எல்ஏ வந்து போனா கூட அவர் தான் எக்ஸ்போஸ் ஆவாருங்கிற புரிஞ்சுக்கணும். நல்லதா போச்சு, சந்தோஷம் தான். நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு, நமக்கு தெரியாது இல்லாட்டி இவங்களை எப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பக்கம் இந்த அம்மா போட்டு ட்ரெஸ்பாசிங், சட்ட விரோதம். டாக்டரா இருந்தாலுமே போக முடியாது. அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீனு அல்லது ஆர்எம்ஓ அல்லது சீனியர் டாக்டர் வந்து இந்த அம்மா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டீனா இருந்திருப்பாரு. அப்ப சீனியர் நீங்க போய் எப்படி கேட்பீங்க? நீங்க டாக்டரா இருந்தா கூட அப்ப வந்து நான் டாக்டருங்கிறக்கா போய் ஆய்வு பண்றதுக்கு எந்த சட்டத்துல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்க கட்சிக்காரங்களா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எந்த சட்டத்துல போவீங்க? அப்ப இது கட்டாயமா ட்ரெஸ்பாசிங், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல். அவங்கள்ட்ட போய் 10 நிமிஷம் நீங்க பேசியிருக்கீங்க, 10 நிமிஷம் பேசினா 10 நிமிஷம் 10 பேஷண்ட் பார்க்க விட்டுருக்காங்கல்ல. அப்ப உங்களுக்கு யாவது பண்ணிக்கிட்டா? அப்ப ஆய்வு கூட்டம் கூட முறையா சொல்லி நடக்கிறதுக்கான காரணம் என்ன? யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அப்ப அந்த நேரத்துல ஆபரேஷன் தான் என்ன செய்யறது, அந்த நேரத்துல நமக்கு வந்து வேற ஒரு வேலை தான் என்ன செய்யறது அப்படின்னா பாத்துருக்கோம். ஆஸ்பத்திரியில போய் ஆய்வு பண்ணா ஏன் சொல்லிட்டு போறாங்க, அதுல வந்து சொல்லிட்டு போற மூலமா சரி பண்ணிடுவாங்கிற காமெடி நடக்கிற வேற பக்கம். டாக்டர் ஆபரேஷன் தேட்டர்ல இருந்தாருன்னா அவர் மருத்துவ கல்வி இயக்குனர் அங்க போய் உட்காந்து என்ன செய்வாரு? ஆரம்ப சுகாதார இயக்குனர் போய் என்ன செய்வாரு? அவர் சார் ஆபரேஷன் 3 மணி நேரம் வெளியே வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாரு 3 மணி நேரம். அதனாலதான் சொல்லிட்டு போறாங்க, ஷெடியூல் பண்ணிக்கங்க சொல்லிட்டு போறாங்க. அப்ப இந்தமா யார் அங்க உள்ள விட்டது? எப்படி வரலாம்? இது காமன் மேன் போய் அடாவடி பண்றதுக்கு இணையான குற்றம். அது சாதாரண விஷயம் இல்ல. 3வது பாயிண்ட், எம்எல்ஏ போய் வந்து பத்தி எரியும் போது இங்கதான் அந்த உதாரணம் கரெக்டா பொருந்தும்.
அதாவது நீ ஃபீல்டில் அந்த ரோம் பத்தி எறியும் போது நீரோ மன்னன் வந்து ஃபீல்டில் இந்த எம்எல்ஏக்கு தான் அது ரொம்ப பொருந்தும். பிஜிஎம் வந்து தெரிய போட்டு அவர் நாளைக்கு என்ன சொல்ல போறாரு, நான் போடலங்க யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்தாகணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம். அப்ப இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா மக்களுக்கு இவர்களையா வாக்களித்தோம் முதல்வர் மேல கொண்டு வந்து யோசிச்சு. அப்ப முதலமைச்சருக்கு போட்டிருக்காங்க, கீழே யாரும் பலருக்கு தெரியும். எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு யாருக்குமே தெரியாது. குமாரபாளையத்துல சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரல, பிரச்சாரத்திலே பாதியில போயிட்டாங்க, வரவே இல்லை, ஆளே காணும். பார்த்தா அவங்க தான் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, யாருன்னே தெரியாதுல்ல, பிரச்சாரத்துக்கே வரல. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல அப்படி இருக்கும்போது அவங்க வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு அவரே சொன்னது போல அந்த பேருக்கு அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து முதலமைச்சருடைய பேருக்கு நற்பெயர் வாங்கி தர போறாங்களா அவ பேர் வாங்கி தர போறாங்களா கேள்வி. அப்ப எம்எல்ஏவாக இருக்கிறவர் ஆய்வுக்கு செல்லலாம், அது இடமறிந்து தகுதி அறிந்து நேரம் அறிந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா அவர் தான் எக்ஸ்போஸ் ஆவார். மற்றவர்களுக்கு போறதுக்கான எந்த அதிகாரமும் கிடையாது. அவ எந்த அணியா இருந்தாலும் சரி அப்படி அதிகாரமே கிடையாது. ட்ரஸ்ட் பாசிங் தான் அது. அந்த மருத்துவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த பின்னாடி ஒரு பிஜி எல்லாம் போட்டு போறேன்னு இதை பார்த்து தான் நடு ரோட்ல பாதி பேர் வந்து அருவாள் வச்சு கேக் ஓட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம சினிமாவில் பார்க்கறது வேற, இங்க பார்க்கறது வேற. உங்களுடைய தலைவராக இருந்தவர் வந்து நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார், அவர் பொறுப்போட செயல்படுறார். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அரசியலுக்கு இறங்குல இருந்து நாட் கமிட்டட் எனி மிஸ்டேக் நம்ம டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம். அரசியல் இறங்க வந்து அவர் மேல இது பிளண்டரா தப்பு, இந்த ஒரு மேட்டர் தப்பாட்டாருங்கிற ஒண்ணுமே இல்ல, பொலிட்டிக்கலா கூட எதுவுமே தப்பான இருக்கு. இப்போ வரைக்கும் அதே தான் நம்ம பார்க்கிறோம் இந்த 10ஆம் தேதி ஆட்சி அமைந்ததுல இருந்து. அப்ப இவர்கள் வந்து அவருக்கு என்ன நல்ல பேர் வாங்கி தர போறாங்களா கெட்ட பேர் வாங்கி தர பாக்குறோம், அவ்வளவுதான். ரீல்ஸ் வந்து பாக்குற நல்லா இருக்கணும். இப்ப நம்ம அதெல்லாம் வந்து விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நகரணும் அப்படிங்கிறது அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களுக்கான பாதை இன்னும் நீண்டு நெடிதா இருக்கும், இல்லாட்டி குறுக்கு வழியில இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.